மகேஷ் டெக் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அந்த யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறையில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேயும் பண்ணலாம், யூடியூப் அப்ளிகேஷன்லேயும் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது நம்ம மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். அதில் கூகுள் டைப் பண்ணுங்கள். கூகுள் டைப் பண்ணால் இந்த மாதிரி மொபைல் வெர்ஷனில் இருக்கும். அதை வந்து கம்ப்யூட்டர் வெர்ஷனுக்கு மாற்றணும். அதுக்கு மேலே உள்ள அந்த 3 டாட்டை ஓகே கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப் டைப் சைடுன்னு இருக்கும். டெஸ்க்டாப் சைடுன்னு அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா மொபைல் வந்து கம்ப்யூட்டர் சைடுக்கு மாறும். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர்ஸை பாருங்கள். அதை டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். அதில் வந்து யுவர் சேனல் இந்த மாதிரி இதில் இருக்குதா, இந்த யுவர் சேனல் அப்படிங்கிறத வந்து ஓகே கொடுங்க. ஓகேங்களா, யுவர் சேனல்னு வரும். இந்த மாதிரி தான் வரும் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து அப்லோடு வீடியோன்னு இருக்கும். அப்லோடு வீடியோ அப்படிங்கிறத ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்ததில் செலக்டட் ஃபைலை ஓகே கொடுங்க. செலக்ட் பண்ணி தான் எந்த ஃபைலில் நீங்கள் வீடியோ வச்சுருக்கீங்களோ அதை ஓகே கொடுங்க. நான் வந்து இந்த ஃபைல் வச்சுருக்கனால அந்த வீடியோ ஓகே கொடுக்குறேன். எந்த வீடியோவோ அந்த வீடியோ ஓகே கொடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து டைட்டில்ஸ் கொடுத்துக்கோங்க. டைட்டில் வந்து நீங்கள் என்ன டைட்டில் என்ன வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவுக்கு உண்டான டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஹவு டு ஓப்பன் யூடியூப் சேனல் அப்படின்னு போடுறேன். நாங்களா டிஸ்கிரிப்ஷனில் அந்த யூடியூப்பை பற்றிய தகவல் எது போனாலும் போடலாம். யூடியூப்பை பற்றிய தகவல் அதெல்லாம் போட்டுக்கோங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில். ஓகேங்களா, நான் இப்போதைக்கு அதுக்கடுத்து தும்மானில்ஸ் நீங்களும் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து வெரிஃபை பண்ணணும். நான் வெரிஃபை பண்ணலை, புது அக்கௌண்ட்னால அதுக்கு நான் வெரிஃபை பண்ணிவிட்டு இது தும்மானில்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து ப்ளேலிஸ்ட்டும் அதே மாதிரி தான். என்ன ப்ளேலிஸ்ட் போகிறீங்களோ அதையும் போட்டுக்கோங்க. தும்மானில்ஸ் அதாவது டைட்டில் அந்த யூடியூப் பற்றி நான் போகிறனால ஹவு டு ஓப்பன் யூடியூப் சேனல் அப்படிங்கிறத பற்றி நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ நான் யூடியூப் சேனல் பற்றி போடுறதுனால அது யூடியூப் சம்மந்தமாக எதுவும் எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து தும்மானில்ஸ் வந்து ஓகே கொடுங்க. தும்மானில்ஸ் ஓகே கொடுக்குறதுக்கு வந்து நான் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால தும்மானி வச்சுறதுக்கு வெரிஃபை பண்ணலை ஃபோன் நம்பரை. அதனால் வெரிஃபை இருக்குது, நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பரை. அதாவது ஓடிபி மூலமாக நான் சரி இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோடய மொபைல் நம்பரை இது பண்ணிக்கிறேன். இப்போ ஓடிபி வரும், அந்த ஓடிபி தான் என்டர் பண்ணிக்கிறேன். வந்தோன்னே போட்டோன்னே இது பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் யூடியூப் அக்கௌண்ட் யூஸ் நவ் வெரிஃபை. இப்போ என்னோடய அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடுச்சு. பேக்கில் வந்துக்கிறேன். இப்போ வந்து தும்மானில்ஸ் கொடுக்குற பாருங்க, எடுத்து கொடுக்கும். தும்மான் மறுபடியும் ஓப்பன் பண்ணால் நம்ம என்ன ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த ஃபோட்டோஸை கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் தும்மானில்ஸ் அந்த ஏற்கனவே எடிட் பண்ணினால இந்த ஃபோட்டோ அப்படியே போடுறேன் பாருங்கள். ஃபோட்டோ வரும் அப்புறம் இந்த மாதிரி தான் வரும். அதாவது வீடியோக்கு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி காட்டும். யூடியூப் சேனல் உங்கள் எப்படி அப்படிங்கிறது வந்து ப்ளேலிஸ்ட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ அந்த ப்ளேலிஸ்ட் வந்து கிரியேட் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு இது வந்து யூடியூப் சம்மந்தமானால நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன் யூடியூப்
யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. யூடியூப் டிப்ஸ்னு கொடுத்துட்டு பப்ளிக் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. க்ரியேட் பண்ண அந்த சேனலை ப்ளேலிஸ்ட்டை ஓகே கொடுத்து வச்சுக்கிறேன். ஆடியன்ஸ் ப்ளீஸ் வீடியோ மேட் ஃபார் கிட், அதாவது இந்த வீடியோ குழந்தைகளுக்கான வீடியோவா இல்லையா அப்படின்னு கேட்கும். அதை வந்து நோ அப்படின்னு கொடுத்துருங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து மோர் ஆப்ஷனில் போய்ட்டு இதெல்லாம் கேட்கும். டேக் இருந்ததெல்லாம் டேக் வந்து இந்த அதாவது என்ன சர்ச் கொடுத்தா நம்ம அதாவது இப்போ வந்து வைரல் வீடியோ அப்படிம்பாங்களே அந்த மாதிரி யூடியூப்ஸ் அந்த மாதிரி என்னென்ன சர்ச் எந்தெந்த எப்படி இந்த ஓப்பனில் க்ரியேட் யூடியூப் சேனல் அப்படின்னு மக்கள் எப்படி க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களும் அந்த இது எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணால் அந்த வீடியோ எடுத்து கொடுக்கணுமோ அந்த இதை இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஹவு டு ஓப்பன் யூடியூப் சேனல் அப்படிங்குவாங்க. இந்த மாதிரி வரும். ஹவு டு ஓப்பன் யூடியூப் சேனல், இந்த மாதிரி க்ரியேட்டிவ் யூடியூப் சேனல் இப்படின்னு நம்ம ஏகப்பட்ட டேக்ஸும் எழுதிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து லாங்குவேஜ், வீடியோ லாங்குவேஜ் வந்து மெயின். வீடியோ லாங்குவேஜ் வந்து வீடியோ லாங்குவேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. வீடியோ லாங்குவேஜ் வந்து தமிழ்னா தமிழ்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸ்டக் ஆகுது ஒரு நிமிஷம், நெட்டு ஸ்லோவாக இருக்குது. தமிழ்னு கொடுத்துக்கிறேன். தமிழ் இதில் ஏகப்பட்ட சேனல் வரும். இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, தமிழ்னா தமிழ், ஹிந்தினா ஹிந்தி, மலையாளம்னா மலையாளம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் அவங்க அந்த சேனல் வந்து தமிழ்னா தமிழ் லாங்குவேஜ் தமிழ் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம இதில் வந்து தமிழ்னு ஓகே கொடுக்கணும் ஓகேங்களா. நான் தமிழ்னு ஓகே கொடுத்தேன். வீடியோ லொக்கேஷன் ஓகேங்களா, நான் நார்மலாக இங்கே இருக்கிற லொக்கேஷனை நோன்னு கொடுத்தாச்சுன்னா போதும். அதுக்கடுத்து லைசன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு போட்டுருங்க ஓகேங்களா. அது ஃபுல்லாக எனப்பிள் பண்ணி வச்சுருங்க. அலோ எம்போர்டிங் பப்ளிஷர் சப்ஸ்கிரிப்ஷன்ட்டு நோட்டிஃபிகேஷன் சப்ரேசர் அதெல்லாம் ஓட்டி கொடுங்க. கேட்டகரி தான் மெயின் இம்பார்ட்டனு. இப்போ வந்து ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அது என்ன கேட்டகரியோ அதை பண்ணணும். இப்போ ஃபிலிமா, அனிமேஷனா, ஆட்டோ, அதாவது பைசைக்கிள் சம்மந்தமானதா, மியூசிக்கா, அதாவது விலங்குகள் பற்றி ஏதாவது ஸ்போர்ட்ஸாக, ட்ராவலாக, ஈவனாக, கேமிங்கா, பீப்புள் அண்ட் பிளாக்காக, காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன எதுவோ அதை போடுங்க ஓகேங்களா. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதனால நான் வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறத பற்றி ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. கமாண்ட் அண்ட் ரேட்டிங் அதெல்லாம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வீடியோ எலிமெண்ட்ஸ், அதாவது வீடியோவுக்கு முதல்ல வந்து வீடியோவுக்கு மேலே ஒரு வீடியோ இப்போ நம்ம சும்மா வச்சுரும்ல அதே மாதிரி, அதாவது வீடியோ வந்து நம்ம வீடியோ இருக்கும், பட் அட்ராக்ஷனான ஒரு வீடியோ வந்து எடுத்து காட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த வீடியோ வச்சுனாலும் வச்சுக்கலாம். அதை கொடுத்து அதை ஓகே இதில் செட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா விசிபிலிட்டின்னு காட்டும். இதில் வந்து பப்ளிக்னு கொடுத்துட்டு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட வேண்டியது தான். இல்லை அந்த வீடியோ வந்து இப்போ அப்லோடு பண்ணிவிட்டு நாளைக்கு கரெக்டாக 7 மணிக்கு நாளை கழிச்சு இது பண்ணோம்னா ஷெட்யூல் பண்ணிடுங்க. ஷெட்யூலில் ஓகே கொடுத்துட்டு எந்த டேட்டு எந்த டைமிங்கில் இது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி போட்டுருங்க ஓகேங்களா. போட்டிங்கன்னா ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நாளைக்கு காலையில் கரெக்டாக 7 மணிக்கா 10 மணிக்கு எத்தனை மணிக்கு செட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பப்ளிஷ் ஷெட்யூல்னு கொடுத்தாச்சுன்னா சரி, நான் ஆல்ரெடி லோட் ஆகின்னு கூட நாளை காலையில் கரெக்டாக 7 மணிக்கு இதாயிரும். இப்போ நான் பப்ளிஷ் பண்ணுறதுனால சேவ் டு பப்ளிஷ் அப்படிங்கிற கொடுத்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்படி தாங்க அப்லோட் பண்ணுறது. என்னென்னா இந்த மாதிரி வரும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா இப்போ இவர் வீடியோ பேஸ்ட் அப்லோடிங் வில் பி பப்ளிக் அப்லோடிங் அண்ட் ப்ரௌசிங் பண்ணி வரும். 84% ஓடி இருக்குது ஓகேங்க. ப்ரௌசரில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வாங்க யூடியூப் அப்ளிகேஷனில் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். யூடியூப்பில் போனோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அது பக்கத்தில் சர்ச் இது, அது பக்கத்தில் அந்த வீடியோ சிம்பிள் போட்டிருக்கோம். அதை டச் பண்ணுங்கள்.
டச் பண்ணியாச்சுன்னா நம்ம மொபைலில் உள்ள வீடியோலாம் எடுத்து கொடுக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறதும் கொடுக்கும். இதில் வந்து டைட்டில் வந்து என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ கொடுத்துருங்க. ஹவு டு அப்லோட் யூடியூப் வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோ பற்றி என்னதோ அதை எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து ப்ரைவேசி, இது வந்து பப்ளிக்காக அன்லிஸ்டடாக ப்ரைவேட்டானு கேட்டு நான் இப்போ வந்து அன்லிஸ்டட் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லொக்கேஷன் என்னதோ, இப்போ லொக்கேஷன்னா இது வந்து சர்ச், இதில் வந்து இப்போ வந்து இதுனா இப்போ வந்து இந்தியானா இந்தியான்னு கொடுக்கலாம், தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுக்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே அப்லோடு பட்டன் ஓகே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லோடிங் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா? லோடிங் ஆகுது. ஓகேங்களா? இதாங்க யூடியூப் அக்கௌண்ட் ஆரம்பித்து வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னும் அடுத்து வரும் பதிவுகளில் இப்போ யூடியூப்புக்கு தேவையான வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ணுறது, தும்பானில் எப்படி செட் பண்ணுறது, கேட்டகரி எப்படி யூஸ் பண்ணுறது, டேக் அதாவது வைரல் டேக் எப்படி இது பண்ணுறது, வைரல் ஹேஷ்டேக் எப்படி யூஸ் பண்ணுறது, செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏட்டு வச்சுட்டு இன்னும் வர பதிவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.